அவர் தங்களுடன் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி விட்டாரா அல்லது? இல்லை பெரிய நம்பிகளே, ஆச்சாரியர் அடியனோடு வரவில்லை. சற்று வெளியில் வாருங்கள். சென்று வந்த தகவல்களை விஸ்தாரமாக தெரியப்படுத்துங்கள். வேண்டாம். அவரை வெளியே அழைத்துச் செல்வதற்கு முன் ஆச்சாரியர் வருகை பற்றிய தகவலை தெரிவித்துவிட்டு அவரை உங்களோடு வெளியே அழைத்துச் செல்லுங்கள். சொல்லுங்கள் அரையரே, ஆச்சாரியர் என்ன கூறினார்? அது தங்களை தைரியமாக இருக்க சொன்னார். உடல்நிலையை நன்கு கவனித்துக் கொள்ள சொன்னார். ஒரு சில காரியங்கள் அங்கே முடிக்க வேண்டி உள்ளதால் அவற்றை விரைவில் முடித்துவிட்டு இங்கு திரும்புவதாக அடியனிடம் கூறி அனுப்பினார். தாங்கள் எதுவும் அமுது செய்ததாக தெரியவில்லை. எனவே சற்று சுதாரித்து எழுந்து கொஞ்சம் அமுது செய்யுங்கள். சமாதான பேச்சு எதுவும் அடியனுக்கு தேவையில்லை அரையரே. ஆச்சாரியர் உம்மோடு வரவில்லை. இந்த நாளில் கண்டிப்பாக வருவார் என்ற உறுதியான தகவலும் இல்லை. புரிந்துவிட்டது, நன்கு புரிந்துவிட்டது. இந்த தெய்வவாரி ஆச்சாரியரால் கைவிடப்பட்டு விட்டான். இனி அமுது செய்து இந்த உடம்பு வளர்த்து என்ன பயன்? ஆச்சாரியரின் அருட்கரத்தை ஸ்பரிசிக்காத இந்த நாற்றமெடுத்த சரீரம் இருந்தால் என்ன, போனால் என்ன?